ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பாலக்கீரை வச்சு ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே பாலக்கீரை வச்சு தால், அதுக்கப்புறம் பாலக் பன்னீர் அந்த மாதிரி தான் செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இன்னைக்கு நம்ம வீட்டில் பாலக் தொக்கு தாங்க. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க. கீரை வெரைட்டிலேயே ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறது பாலக்கீரை மட்டும்தாங்க. வேறு எந்த கீரையாக இருந்தாலும் கழுவுறதும் கஷ்டம், கட் பண்ணுறதும் கஷ்டம். இதை டக்குன்னு 2 நிமிஷத்தில் கழுவி கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி போட்டிருக்கேங்க. இது நம்ம வதக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே பச்சையாக சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேங்க. எல்லாமே பச்சையாக சேர்த்துட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகுடி சேர்த்துருக்கேங்க காரத்துக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகுடி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதை அரைக்கிறது மட்டும்தாங்க இதில் வேலை. அதுக்கப்புறம் டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இது நம்ம பச்சையாக அரைச்சிருக்கனால எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணுங்க. நம்ம மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம கீரையை சேர்க்கணும். ஏன்னா கீரை நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு இந்த தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க கீரை சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சேர்க்குறப்போ கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் ஆயிரும். அதனால் இப்போ சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணுங்க சுருண்டு. இப்போ நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்து 2 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுவையான பாலக் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, கீரை குழம்பு, அது கூடவே நெய் விட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அது கூடவே சுண்டலுங்க. நான் இன்னைக்கு காய் எதுவும் செய்யலை, சுண்டல் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்க்கு குக்கும்பர் வச்சுருக்கேங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் போய் சாப்பிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.